அனைவருக்கும் வணக்கம். நான் ரமேஷ் ராய் வாஸ்து அன்னூர். இன்று சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணன்றது ரொம்ப காலதாமதமாக ஆகிறத நம்ம அனுபவத்தில் நிறைய பார்க்குறேங்க. அதற்கு ஜோதிட ரீதியான காரணங்கள்னு பார்த்தோம்னா, ஆண்களை பொறுத்த வரைக்கும் களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ல் 12ல் மறைகிறாரு. களத்திர பாவாதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி அவரும் 6ல் 12ல் மறைகிறாருன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தாமத திருமணத்தை தான் பண்ணி கொடுக்கும். இந்த 2 பேரும் சேர்ந்து அஸ்தமனம் ஆகிறாங்கனாலும் தாமத திருமணத்தை பண்ணணும். 2 கிரகமும் வக்ரமாகுதுனாலும் திருமணத்தை தாமதப்படுத்தும். அதேமாதிரி 6ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் ஒரு கிரகம் உட்கார்ந்து 6ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல கூடிய கிரகத்துடைய சாரம் வாங்கி அந்த கிரகம் திசா நடத்துச்சுனாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த திசை ஃபுல்லாகவே திருமணத்தை செய்கிறதில்ல அப்படிங்கிறத நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம். இது மாதிரி இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பார்த்தோன்னா அல்லது வரணிகள் என்ன செய்யணும்னா அந்த காலகட்டங்களில் திருமணத்தை முற்றிலும் தவிர்த்துடணும். அடுத்து வரக்கூடிய நல்ல திசை காலங்களில் திருமணத்துக்கான முயற்சிகளை எடுத்துக்கணும். நன்றி, வணக்கம்.